ஹாய், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஞ்சினி ரவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே எப்பயும் போல் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுவும் நான் ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் எழுந்திரிச்சு வரும்போதே கார்டன் க்ளீனிங்க்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மற்ற நாளெல்லாம் கூட 10 மணி 11 மணிக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும். ஆனால் இந்த சண்டே மட்டும்தாங்க 11 மணிக்கு தாங்க வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி எனக்கு குக்கிங் வேலை மட்டும்தான். கார்டன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஹப்பியே பண்ணி கொடுத்துட்டாங்க. சம்மர் சீசன்றதுனால அந்த எலுமிச்சங்காய் மரத்தில் இலையெல்லாம் டெய்லி விழுந்துகிட்டே இருந்துச்சு. அது அடியில் குமிஞ்சு கூட்டவே முடியல, முள்ளெல்லாம் குத்திகிட்டே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு க்ளீனிங்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்னக்குட்டி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மேடம் குட்டி மேடம் ஃபோட்டோ எடுன்ட்டு போஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம சின்னக்குட்டியோட எவ்வளோ பெரிய சீவக்கட்டை. எலுமிச்சங்காய் மரத்துக்கு தண்ணி போட்டால் அப்படியே ரோஸ் செடிக்கு வர்ற மாதிரி நடுவில் ஒரு வாய்க்கால் பறித்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரோஸ் செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றுற வேலை மிச்சம். ரோஸ் செடி பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து டெய்லியும் பூ வச்சுக்கிட்டே தான் போவாங்க. அதனால் அப்பப்போ தோணும்போது ஒரு செடியை வாங்கிட்டு வச்சுக்குவாங்க. ஆரஞ்சு இன்னைக்கு பூ பூத்துருந்துச்சு சூப்பராக. ஆரஞ்சு, பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு, சாண்டல் எல்லா கலரும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வேஸ்டெல்லாம் போடும்போது அதிலிருந்து மிளகா செடி வந்துருந்துச்சு. அதுவும் நிறையா மிளகா இருந்துச்சு. நம்ம நட்டு வச்சா கூட இவ்வளோ காய் வருமா என்னன்னு தெரியல. இது ரம்பூட்டான் விதை போட்டோம், அதுவும் சூப்பராக தழைஞ்சு வந்துருச்சு. பட் பெருசாக வளருமா என்னன்னு தான் தெரியல. நம்ம அப்படியே அந்த இலையை பொறிச்சு அப்படியே கழுவிட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு கடாயில் நல்லது. இலையை பொறிச்சு நல்லா கழுவிட்டு வதக்கி அதை சாறு பிழிஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு நல்லா கேட்கும். அடுத்து நம்ம பெரிய மேடம் துணி துவைக்க போயிட்டாங்க. அந்த திருநீற்று பச்சிலை முகப்பரு பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பிம்பிள் இருக்கிறவங்க அதை இலையை கசக்கி அங்கே வச்சா க்யூர் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக வெளியில் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்குள்ளே வந்தால் இங்கே இவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாடுங்க, பாட்டு பாடிக்கிட்டு. இந்த திங்ஸ் எல்லாம் அதுவாக சும்மா கிடந்தாலும் கிடக்கும். பட் அது யாராச்சும் எடுக்கும்போது தான் வீட்டில் பிரச்சனையே வருங்க. அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பயங்கரமாக கோபம் வருது. இப்போவே நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் வேறு அம்மா அன்னிக்கிட்டு. வாங்க நம்ம சமைக்க போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் சிக்கன் 65 அப்புறம் க்ரீன் பெப்பர் சிக்கன் கிரேவி அதாங்க செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு போண்டாவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி போடல, மிக்சியில் பல்ஸ் விட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்து அதையும் மிக்சியில் நல்லா அடித்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு இந்த காரமே போதும். அதனால் நான் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் பைண்டிங் ஏஜெண்ட் கடலை மாவு, அதை நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாதிரி கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 65க்கு மசாலா சேர்த்துக்கலாமா. அதுக்கு நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு
எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து கிரேவி செஞ்சிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக லெமன் ஜூஸ். பச்சை மிளகா வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய், ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, 4-5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்துட்டு இது மாதிரி ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். ஒரு தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லித்தலை பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கி வைக்கும்போது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் வந்து தண்ணி விட்டு பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் வேகிற கேப்பில் நம்ம வந்து 65 பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சு இப்போ நம்ம 65 வந்து ஒரு பீஸாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம போண்டாவும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு இந்தளவுக்கு நான் போதும். சாப்பாட்டுக்கு வந்து இந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ வந்து மல்லித்தலை, கருவேப்பிலை தூவிட்டு தேவையான அளவுக்கு பெப்பர். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு பெப்பர் காரமே போதும், அதனால் நான் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் போண்டாவும் போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சமைக்கிற கேப்பில் இவங்க வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். மொட்டு வாங்க, வந்துருங்க, வாங்க. இவ்வளோதாங்க. நம்ம திருப்தியாக சாப்பிட்டு மறுபடியும் டைஜஷன் ஆகிறதுக்காக வெளியில் ஒரு மரம் இருந்துச்சு, அதையும் வெட்டிட்டு நம்ம குட்டி மேடம் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. சண்டே விலாக் இன்றைக்கி முடிஞ்சதுங்க. அதுக்கே பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.